ஐநார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் அம்மா செஞ்ச ஒரு உருப்படியான காரியம். சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. இங்க பல்லவனுக்கு வந்த கோபத்துல வீட்டை விட்டு கிளம்புறதுலதான் குறியா இருக்காரு. வீட்டை விட்டு பார்த்தா கிளம்பிடுறாரு. இங்க நடேசன் நிலா கிட்ட சொல்றாரு, ஏமா நீ ஏதாவது அவனை சொல்லி தடுமா, இதுக்குத்தான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், விடுங்க அங்கிள், போனா போகட்டும், இங்க இருந்து போனாதான் அவனுக்கு உங்களுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஏமா நீ வேற, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு அவனை கை வேற நீட்டிட்ட, நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நடேசன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. பல்லவனுக்கு கோவத்துல எங்க போறதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு பார்த்தா பல்லவன் போறாரு. சேரன், சோழன், பாண்டியனும் கிளம்பி போறாங்க. அப்பதான் நிலா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னப்பா நீ பாட்டுக்கு இப்படி சொல்ற, அவன் கோவத்துல போறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணா நீங்க எங்கேயும் போகாதீங்க, இப்ப அவன் பின்னாடி யாருமே போகக்கூடாது, போகட்டும், போய் என்னதான் பண்ண போறான், என்ன ஒரு வீட்டுல பிரச்சனைனா நடக்கத்தான் செய்யும், அதுக்காக வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடலாமா, இந்த இடத்த விட்டு போனா அவனால என்ன பண்ண முடியும், இங்க இருந்து போனாவாது அவனுக்கு அப்பானா என்ன, இவருடைய அருமனா என்னன்னு தெரியும், இங்க இருந்து போனா போகட்டும், இப்ப யாரும் அவன் பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா நீ பாட்டுக்கு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், வேகமா பார்த்தா நடேசனுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு பல்லவன் பின்னாடி வேகமா சைக்கிள் எடுக்கிறாரு. அப்பதான் நிலா, எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எங்க கிளம்புறேனா, அவங்களதான் தடுத்து நிப்பாட்டிட்ட, நான் போய் ஏதாவது அவன் பின்னாடி போய் ஏதாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன், அவன் பாட்டுக்கு அவசரப்பட்டு சின்ன பையன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான், நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அட போமா, நீ சொல்றது வேணா அவங்க கேட்கலாம், என்னாலாம் கேட்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பின்னாடியே பார்த்தா நடேசன் போறாரு. பல்லவன் விறுவிறுன்னு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறாரு. அங்க கோயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு பல்லவன் தேமி தேமி அழுகுறாரு. என் அண்ணியே போக சொல்லிட்டாங்களே, என் அண்ணியை நீ அடிச்சிட்டாங்களே, எல்லாம் இந்த ஆளுக்காக போய் என்னை கை நீட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நினைச்சு அழுகிறாரு. அங்கேதான் பார்த்தா பல்லவனுடைய அம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. பல்லவனுடைய அம்மாவும் பார்த்தா பல்லவனை பார்த்துறாங்க. கோமலு பல்லவனை பார்த்துட்டு, ஏதோ பல்லவன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கோமலு நின்று பார்க்குறாங்க. பல்லவன் பார்த்தா அழுதுகிட்டு இருக்காரு. பல்லவன் அழுததை பார்த்ததுமே பல்லவன் கிட்ட வேகமா வராங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை பார்த்தா கோமலு கூப்பிடுறாங்க. ஆனா பல்லவன் பார்த்தா எதையுமே கவனிக்கல. அவர் படுக்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. டேய் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல கை வச்சு கோமலு கூப்பிடவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பல்லவன் எந்திரிச்சு கோமலுவை கட்டி பிடிச்சிடறாரு. தடவை மகன் கட்டி பிடிக்கவும் இங்க கோமலுக்கு பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. என்னடா பல்லவா, ஏன்பா அழுகிறே, நீ எதுக்குப்பா இப்படி கோயில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கோமலு கேட்கவும், ஏமா என்னை அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போனீங்க, உங்களால பாருங்க இதுவரைய இத்தனை மாசமா என் அண்ணி என் மேல ஒரு தடவை கூட கோவப்பட்டு பேசுனதில்ல, என் மேல கை நீட்டதில்ல, இன்னைக்கு என்னோட அண்ணி அந்த ஆளுக்காக என்னை அடிச்சிட்டாங்கம்மா, அந்த ஆளுக்காக என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், அந்த ஆள் நீ யாரை சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கோமலு கேட்கவும், எல்லாம் அந்த ஆள் தான்மா, அந்த ஆள் தான் நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், பல்லவா அப்படிலாம் நீ பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கோமலு சொல்லவும், என்னம்மா நீங்க, இல்லம்மா எனக்கு புரியவே இல்லை, எனக்கு என்னம்மா எப்படிம்மா உங்களை அந்த ஆள் அந்த அளவுக்கு பேசுறாரு, உங்களை கழுத்தை நெரிக்க பார்த்தாரு, அண்ணி இப்ப அந்த ஆளுக்காக என்னைய அடிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க, எல்லாரும் அந்த ஆளுக்காகவே பேசுறீங்க, அந்த ஆள்னாலதானமா நீங்க வீட்டை விட்டு வந்தீங்க, அந்த ஆளுக்காகத்தானமா என்னைய குழந்தையா இருக்கையில அந்த வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க, இப்படி எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆளுதாமா, இப்ப அந்த ஆளு பெருசா போயிட்டாரு, நான் உங்களுக்கு தப்பா போயிட்டேனா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இங்கே பாரு பல்லவா, உனக்கு உண்மை தெரியலே, உண்மை தெரியாதனால நீ அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கே, அவர் என்னை கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பண்ண காரியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் அம்மா சொல்லவும், என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இங்கே பாருடா பல்லவா, நான் சொல்ல போறதே நல்லா தெளிவா கேட்டுக்க, ஆமா இப்ப எதுக்காக நீ கோயில வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும், என்னைய அண்ணி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், வீட்டுக்கு போக மாட்டேன்னா என்ன பண்ணுவே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவே, நீ படிக்கிற பையன் ரோட்டுல நின்று பிச்சை எடுப்பியா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா கேட்கவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், அப்ப நீங்க உங்க கூட என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கிறாரு. நான் எப்படி கூட்டிட்டு போவேன், என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது, என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீட்டை விட்டு வரையிலேயே உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன், குழந்தையா இருக்கும் போது கூட சரி உன்னைய பாத்துக்கிற முடியாதுன்னு நான் விட்டுட்டு வந்திருக்கலாம்,
இப்ப நான் அந்த வீட்டை விட்டு வரையில நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு வரல, உன்னை கூட்டிட்டு வரல. ஏன்னா உன்னை எந்த காரணத்துக்காகவும் என்னோட உன்னை நான் கூட்டிட்டு வர முடியாது, அந்த சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், அம்மா நான் உங்க பையன் தானம்மா, உங்க பையனை உங்களோட கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இங்க பாரு பல்லவா, நீ இவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு படிக்கிற அப்படின்னா அதுக்கு காரணம் நடேசன் மட்டும்தான். அவர் இல்லைன்னா நீயும் நானும் இப்ப எங்க என்ன நிலைமையில இருப்போன்னு கூட தெரியாது, என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், உசுரோடையே இருந்திருப்போமானே சந்தேகம். இங்க பாரு, நான் நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இங்க பாரு பல்லவா, நீ பிறந்தது குஜராத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்திலே. அதே மாதிரி நீ இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கே நடேசன் அவர் உன் அப்பா கிடையாது, உன் அப்பா வேற ஒருத்தர். அவரும் நானும் குஜராத் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்தோம், அங்கேதான் நீயும் பிறந்த. நீ பிறந்த கொஞ்ச நாள்லயே உங்க அப்பா இறந்துட்டாரு. உங்க அப்பாவும் நானும் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஹோட்டல்ல பழக்கமானவர் தான் நடேசன். குஜராத்துக்கு அடிக்கடி சரக்கு ஏத்திட்டு போக, லோடு இறக்க இப்படி அடிக்கடி வருவாரு. அங்கே பழக்கமானவர் தான் நடேசன். அவருக்கும் எனக்கும் எந்த தப்பான உறவும் கிடையாது, அவருடைய மனைவியும் நான் கிடையாது, அவர் எனக்கு தாலி கட்டவும் கிடையாது. ஆதரவு தேடி அவர்கிட்ட நான் தான் அடைக்கலம் கேட்டேன். உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம, திக்கு தெரியாம, திசை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட தான் அடைக்கலம் கொடுங்கன்னு கேட்டேன். என்னையே இங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச காலம் நான் இங்க தான் இருந்தேன். அங்கே என்னுடைய முறப்பைய இருந்தான். அவன் என்னை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்க அப்பா போனதுக்கு அப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில நடேசனுடைய வீட்டு அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். அவன் வந்துட்டு என்னை உடனே கையோட கூட்டிட்டும் போயிட்டான். நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா ஆட்களை வச்சு என்னை ஒரு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டான். உன்னை அங்கே என்னை விட்டுட்டு வர சூழ்நிலையும் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா உன்னை பார்க்க கூடாது, உன் கூட எந்த தொடர்பும் வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி என்னைய கட்டாயப்படுத்தினான். அப்படி ஏதாவது நான் பண்ணேனா உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு சொல்லி என்னைய மிரட்டினான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு நின்னேன் நானு. இங்கே பாரு பல்லவா, பல வருஷத்துக்கு அப்புறமா நான் உன் வீட்டுக்கு வந்தது உன்னைய பார்க்கணுன்றதுக்காக இல்லை. நான் நிறைய கடன்ல சிக்கி இருக்கேன், அதுல தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன். நான் பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் என் மேல கோபத்தை காட்டார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னைய நான் அவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். நான் பெத்த பிள்ளை, உனக்கும் அவருக்கும் எந்த இரத்த பந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தையாவது நான் சொல்லிட்டு வந்திருக்கணும், அப்படியும் நான் செய்யலை. அந்த கோபம்தான் அவருக்கு என் மேலே, மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த முன் விரோதமோ பகையோ கிடையாது. பல வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன்னா அவருக்கு அந்த கோபம்தான். இடையில எப்ப கூட வந்து நான் உன்னைய பார்த்திருக்கலாம், நீ குழந்தையா இருக்கும்போது கூட நான் வந்து உன்னைய பார்க்கல. அவரு அதைத்தான் மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கோவப்படுறாரு. நடேசன் ரொம்ப தங்கமான மனுஷன், அந்த மனுஷன் மேல நீ கோவப்படாதே. அவர் மேல கோவப்படுறதுக்கு நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது பல்லவா. அம்மா சொல்றதை கேளு. அவரு இங்க கோயில்ல இருக்கிற தெய்வம் எப்படியோ அவர் தான் நமக்கு, அதுவும் உனக்கு அவர் தெய்வம் மாறி. நீ இப்படி இருக்கேனா அதுக்கு காரணம் அவரு மட்டும்தான். அவரு நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். யாரோ பெத்த பிள்ளைன்னு சொல்லி உன்னைய அனாதை ஆஸ்பத்திரியில கூட விட்டுருக்கலாம். ஆனா அவர் அப்படி கூட செய்யலை. 3 பிள்ளைகளோட சேர்த்து உன்னையும் தான் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு மேலே நீ கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனை பத்தி பல்லவன் அம்மா எல்லா உண்மையும் சொல்லவும் பல்லவனுக்கு பார்த்தா குற்ற உணர்ச்சி தாங்கல, கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனையா நம்ம வாயா போயா செத்துறியா இப்படி எல்லாம் பேசணும், அதுக்கெல்லாம் நமக்கு அருகதையே கிடையாது. இவர் பேசுறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து கதறி அழுகணும் அப்படின்னு சொல்லி இங்க பல்லவன் நினைக்கிறாரு.